வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து நம்மளோட ஜூன் 23 திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன், அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போது இதை வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகலாங்கிறத பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம், சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன, இது நம்ம கிளியராக டிசைட் பண்ணுவோம். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன பார்த்தோமோ அதோட செகண்டரி கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து நமக்கு கிளியரான ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், கிளியராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும், சப்போர்ட் எங்கே இருக்குங்கிறது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது. ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி நம்ம காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும் போது மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. நான் காலையிலேயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 47 பாயிண்ட்ஸ் கீழே தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 40 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது 40 பாயிண்டில் கீழே ஓப்பன் ஆகியிருந்தாலும் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 3:30க்கு. ஓகே, அப்போ வெள்ளிக்கிழமை 3:30லேருந்து இப்போ வரைக்கும்னா ஏகதேசம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 130 பாயிண்ட் டவுன் சைடில் இருக்குது இப்போ. அப்போது டுவர்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் பார்த்தாலும் நிஃப்டி 50 எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேருந்து இப்போ இருக்கிற பொசிஷன் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட்ஸ் டவுனு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்றைக்கி ஓப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷரில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்று, இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமானா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். காரணம் வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ரெண்டாவது காரணம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா 13ல் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியா விக்ஸ் வந்து எப்பயுமே எவ்வளோவில் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு லோவஸ்ட் பாசிபிலிட்டிஸ் போனால் நமக்கு ஒரு 12 வரைக்கும் போகலாம். 10லாம் போச்சுன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக செமையாக மேலே போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நான் இந்த வார்த்தை நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் கீழே போகும்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இந்தியா விக்ஸ் கீழே போச்சுன்னா நமக்கு வந்து மற்ற மார்க்கெட்ஸ்லாம் மேலே போகும்னு அர்த்தம். ஸோ இந்தியா விக்ஸ்னா இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ்னு பேர். ஸோ வாலடைலிட்டினா ஒரு பதட்டம்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ எப்போ எல்லாம் இந்த பதட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ப்ரைஸ் மேலே போகும். அப்போது நமக்கு வந்து இப்போ நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மேலே போகணும்னா என்ன நடக்கணும்னா இந்தியா விக்ஸ் டேட்டா கீழே போகணும். கரெக்டு. ஆனால் இப்போ இருக்கிற இந்தியா விக்ஸ் ஒரு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா 13.5 இருக்குது. இந்த 13 வந்து ஓரளவு லோவஸ்ட் பாயிண்ட் தான் இந்தியா விக்ஸ்க்கு. அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் ஒரு க்ரோத் ஃபேஸுக்கு தான் நமக்கு இனி ட்ரை பண்ணும். நம்ம இதே இந்தியா விக்ஸ் வந்து நீங்கள் மே மாதம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா 20 ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ 20 ரேஞ்சிலிருந்து கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் லோவர் ரேஞ்சுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் க்ரோ ஆகும்னு பேர். ஓகே, அப்போது இந்தியா விக்ஸோட இப்போ வாலடைலிட்டி பார்த்தீங்கன்னா 13 இருக்கிறனால இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்ட்ராடேயில் நான் ஒரு லாங் டேர்மில் சொல்கிறேன். ஸோ லாங் டேர்மில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால நம்மளோட 3 இண்டெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பியும் மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரு டவுன் சைட் மார்க்கெட் எதிர்பார்க்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். நமக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் ஃபுல்லுமே ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 700 பாயிண்ட் டிஃப்ரென்சஸில் மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அப்போ இந்த 700 பாயிண்ட் வித்தியாசத்தில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள். அதாவது நமக்கு வந்து 82,000ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 81,000ம். ஸோ இந்த 82லேருந்து 81,000த்துக்குள்ளே தான் மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த 82,000 பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஓகே, அப்போ இந்த பிரேக் பண்ணி மேலே போகும்போது நமக்கு பக்கத்தில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 82,500ல் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் உனக்கு எப்படிப்பா தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து இதெல்லாம் ஹைட் பண்ணிடலாம். நம்ம இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு வெறும் சார்ட்டை மட்டும் நமக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓகே,
இப்போ நம்ம வெறும் சார்ட் மட்டும் வச்சு பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியுது. போன வாரம் அதாவது நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் திருப்பியும் கீழே போயிடுச்சு. அப்போ திருப்பியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துச்சுன்னா அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பேர். அதே மாதிரி இது ஜூன் மாதம் மட்டும் இல்லை, மே மாதமும் பார்த்தீங்கன்னா 2 தடவை 3 தடவை டச் பண்ணிட்டு திருப்பியும் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு தடவையும் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். அப்போது யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ஆக்சுவலி இப்போ தான் பார்த்தேன். என்னென்னா ரூல் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுருச்சுன்னா மார்க்கெட் கீழே வரணும்னு ரூல் கிடையாது. ஏன் அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதும். அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த 82,500 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது நம்மளோட சென்செக்ஸ் வந்து க்ரோ ஆனாலும் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்து மேலே போச்சுன்னா தான் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளோட சென்செக்ஸ் வந்து டவுன் சைடு வர்றது மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 0.87 இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு 0.9 ஒன்று. இது வந்து இன்ட்ராடே பிசிஆர் ரேஷியோ, அதாவது இன்னைக்கு இருக்கிற சார்ட்டில் இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ். அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து செவ்வாய்க்கிழமை. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிங்கிறனால நமக்கு வந்து இந்த ஓவரால் பிசிஆர் ரேஷியோ, அதாவது இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் அதாவது ஃபுல் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.3 இருக்குது. ஸோ 1.3 பிசிஆர் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் மூமெண்ட்கான ஒரு பிசிஆர் ரேஷியோ. அண்ட் இன்ட்ராடேலையும் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 0.87 இருக்கிறனால நமக்கு மேபி கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகி இந்த 82,500 ரீச் ஆகிட்டு அங்கேருந்து 82,000 அப்படி இல்லைன்னா 81,500 ரீச் ஆகிறதுக்கான ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இதுவும் இங்கே இருக்கிற இந்த ரேஞ்ச். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து சென்செக்ஸ் வந்து மேலே போய் டச் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே வரலாம், இல்லைனா இது வரைக்கும் வரலாம் தான் சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸில் நம்ம ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து நெகட்டிவாக மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகி ஒரு 10 o'clock வரைக்கும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக புட் ஆப்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆப்ஷன் செயினில் டீட்டெயிலாக கிளியராக பார்த்துக்கோங்க நம்ம புட் ஆப்ஷனோட வேல்யூஸ் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு. இதுதான் சென்செக்ஸோடது. அப்போ சென்செக்ஸ் இன்றைக்கி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டி போன வாரம் ஃபுல்லாக, அதாவது நமக்கு ஜூன் 9ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு சைட்வேஸ் மூமெண்ட். அப்போது ஜூன் 2வது வாரம், அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பியரிஷ் மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ நமக்கு இதில் 2 விஷயம் தெரியுது. மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகணும்னா அப்படியே கண்டினியூஸாக டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கலாம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, டவுன்ஃபால் ஆகிறதுக்கு லிக்விடிட்டி கிடைக்காம இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது ஒன்று. ஆனால் இந்த டவுன்ஃபால் ஆகிறோட லிக்விடிட்டி கிடைக்கலன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி இப்படி தான் நமக்கு ப்ரைஸ் கரெக்ஷன், அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும். ஆனால் நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலோட மேலே அப்பர் லிமிட்டில் க்ராஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பேங்க் நிஃப்டியோட பியரிஷ் மூமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு ஒன்று. இதுதான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, நம்ம சைட்வேஸ் மார்க்கெட் கரெக்டாக வந்து லிக்விடிட்டி கிராபிங்காக. அப்போது நமக்கு சென்செக்ஸ்லையும் சைட்வேஸ் மார்க்கெட் இருந்துச்சு, நிஃப்டி 50லையும் சைட்வேஸ் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட். ஓகே, அப்போது இந்த புல்லிஷ் மூமெண்ட் எது வரைக்கும் போகலான்னா 56,600 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இன்னையோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 56,600 போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதே பியரிஷ் மூமெண்ட் புல்லிஷ் மூமெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா. ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கோட என்ன சொல்லுது, நம்மளோட பேங்க் நிஃப்டியோடதுன்னு பார்த்தீங்கன்னா 0.83 இருக்குது. ஸோ 0.83 அண்ட் தென் பிசிஆர் ரேஷியோ வந்து ஓவரால் பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.9 இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்று. ஓகே, ரெண்டாவது, டவுன்ஃபால் ஆனால் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம்னா 56,000 வரைக்கும் தான் டவுன்ஃபால் ஆகலாம். அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு பாருங்கள் 56,000. அப்போ இந்த 56,000 இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக 56,000 இருக்கும். அப்போ இந்த 600 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. ஓகே, கடைசியாக நம்மளோட நிஃப்டி 50 டேட்டா.
ஸோ நம்ம நிஃப்டி 50 ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து நிஃப்டி 50யும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு. அண்ட் வெள்ளிக்கிழமை ஒரு பிரேக் அவுட் நடந்து 25,000 தொட்டுருச்சு. ஓகே. அப்போ இந்த 25,000 தொட்டது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா இந்த 24,800 24,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதிலிருந்து பிரேக் அவுட் ஆகி 25,000 கிராஸ் ஆயிடுச்சு. அப்போது நம்மளோட பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கிருந்து நமக்கு போச்சுன்னா அதிகபட்சம் இந்த 25,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த 25,200னா இதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஏன்னா நமக்கு வந்து ஜூன் 11th இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் இந்த 25,200 கிராஸ் பண்ணி ஒரு 25,500 600 வரைக்கும் போகும்னு. ஆனால் 25,200லேயே திருப்பியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனஃப் லிக்விடிட்டி கிடைக்காதனால தான் 25,200ல் திருப்பி வந்துருச்சு. அப்படிங்கிறனால இந்த வாரம் எக்ஸ்பைரி வரைக்கும் மேபி 25,500 வரைக்கும் போகலாம். பட் திங்கக்கிழமை இன்னைக்கு 23ஆம் தேதி ஜூன் வந்து மார்க்கெட் 25,200லேருந்து சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் இன்கேஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருந்து நிஃப்டி 50 ரொம்ப அதிகமாக மேலே போனால் ஒழிய மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகாது. நமக்கு பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் விட புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் 25,200 வரைக்கும் நிஃப்டி 50 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தாலுமே நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அப்போது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நமக்கு அப்படி பார்க்கும்போது நிஃப்டி 50ல் 25,200 அங்கேருந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரலாம். அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 56,600 அங்கேருந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரலாம். நமக்கு சென்செக்ஸ் தான் அதை விட ரொம்பவே பக்கத்துலேயே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால 82,500 அங்கேருந்து வரலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஷார்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ புட் ஆப்ஷன்ஸ்க்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறனால அதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வரணும். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா, அதாவது வாலடைலிட்டி டேட்டா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஹையாக இருந்தால் தான், ஒரு 15-16 இருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும்போது நம்ம மார்க்கெட் மேலே போகும். ஆனால் நம்மளோட வாலடைலிட்டி இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால வாலடைலிட்டி இண்டெக்ஸ் கொஞ்சம் மேலே போனால் தான் நம்ம ஒரு பியூரான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து ரேஞ்ச் பவுண்ட் இல்லைன்னா ஒரு பியரிஷ் மார்க்கெட் தான் நம்ம 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ்லையும் எதிர்பார்க்கலாங்கிறது தான் ஒரு கன்க்ளூஷன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ டவுட்டோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.